10 நாள் ஆனாலும் கெடாது. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். கொஞ்சமா தக்காளி, வெங்காயத்த பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கோங்க. வடை சட்டியில எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் நம்ம நசுக்குன பூண்டை சேர்த்து, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு, நம்ம நறுக்குன வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கணும். இந்த டைம்லயே நம்ம உப்பு சேர்த்தோம்னா, இன்னும் வெங்காயம் சீக்கிரமா வதங்கும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாய் பொடி எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் கலந்து விட மசாலா நல்லா வெங்காயம் தக்காளியோட சேரும். இன்னும் நல்லா நீங்கள் மசாலாவை சேர நீங்கள் வணக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் குத்தி விட்டு நல்லா மசாலா சேர்ந்ததுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. அந்த ஆவிலேயே அது வேகும். நீங்கள் திறந்து பார்க்கும்போது எண்ணெயெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு நம்ம சுவையான வெங்காய தக்காளி தொக்கு ரெடி ஆயிருக்கும். இதை நீங்கள் எங்கேயாவது ஃபேமிலியோட ட்ரிப் போகும்போது அழகாக இந்த மாதிரி சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி கொண்டு போகலாம். ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.